விமானங்கள் வந்து தடை செய்யப்பட போறாங்களா. பஸ்ஸுக்குள்ள இருக்கிறாங்க, பஸ்ஸுக்குள்ள அவருக்கு சீட்டும் இல்லையாம். இப்படியான ஒரு ஒரு மிகவும் இனவாதமான மோசமான மனநிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது. 45 நிமிஷம் இருந்தவரா அந்த கப்பல்ல இருந்து இறங்குறதுக்கு பஸ்ல ஏத்தி பஸ்ல சீட் கூட இல்லாம 40 நிமிஷம் வைத்திருக்காங்க. இப்படியான ஒரு நிலையிலே இந்த சேவை இருக்குமாக இருந்தால் இதை பார்க்கிற எவருமே இந்த இந்த படகு சேவையினூடாக வர விரும்ப மாட்டார்கள். திட்டமிட்ட வகையிலே இந்த காங்கேசந்திர துறைமுகத்தை ஒரு பலகீனமான ஒரு இடமாக மாற்றி அமைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு செயல்பாடு. 45 நிமிஷம் இருந்தவரா அந்த கப்பல்ல இருந்து இறங்குறதுக்கு இலங்கைக்கு வந்த அப்புறம் இதான் அவங்க வர போற பஸ். பஸ்ஸுக்குள்ள இருக்கிறாங்க, பஸ்ஸுக்குள்ள அவருக்கு சீட்டும் இல்லையாம். அவர் இங்க வந்திருக்காரு. இந்த இது வந்து இவங்க வந்து தான் இந்த இமிகிரேஷன் இதுக்குள்ள வந்து அந்த நாட்டுக்கு இப்படிதான் பேக் எறிகிறாங்க. அதாவது அவர் சொல்றாரு, நீங்க இப்படி இந்த விமான இந்த கப்பல் சேவையில் வேற சொல்லி இப்படி எல்லாருக்கு பேக் எறிகிறாங்க. அதாவது இப்ப இந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும், இது நாகப்பட்டினத்திலே இருந்து காங்கேசன்துறைக்கு ஒரு சுற்றுலா பயணி வருகை தந்திருக்கிறார். அவர் வருகை தரும் பொழுது அவரை 45 நிமிடங்களுக்கு அதிகமாக அந்த வந்த படகுல இருந்து இறங்க விடாமல் வைத்திருந்து, இறங்கினா பிறகு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேல பாஸ்போர்ட்லே வந்து இலங்கைக்கு வந்த அந்த இமிகிரேஷன் என்ன சொல்றதுக்கு குடிவரவு திணைக்களத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு பஸ்ல ஏத்தி பஸ்ல சீட் கூட இல்லாம 40 நிமிஷம் வைத்திருக்காங்க. இப்படியான ஒரு நிலையிலே இந்த சேவை இருக்குமாக இருந்தால் இதை பார்க்கிற எவருமே இந்த இந்த படகு சேவையினூடாக வர விரும்ப மாட்டார்கள். இது தெளிவாக மிக தெளிவாக வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படக்கூடாது. வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களும் சரி, இந்த தமிழினமும் சரி, தென்னிலங்கையில் இருக்கிற அரசை மாத்திரம் நம்பி வாழ வேணும் என்றதுக்காக திட்டமிட்ட வகையிலே இந்த காங்கேசந்திர துறைமுகத்தை ஒரு பலகீனமான ஒரு இடமாக மாற்றி அமைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு செயல்பாடு. அப்ப இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் செய்ய போறார்கள். ஏன் சாணக்கியன் போன்றவர்கள் இதுக்கு இவர்களுக்கு எதிராக இருக்கிறான்னு சொன்னா இதுதான் காரணம். எங்களுக்கு ஒரு தூர நோக்கு பார்வை இருக்கின்றது. எதிர்காலத்தை வெளி நாங்கள் குறிக்கலாம். இந்த கப்பல் சேவை சரியான ஒரு 63 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவுலே இந்த கப்பல் சேவை சரியாக இயங்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்தில இருந்து இனி எவருமே வந்து கொழும்புக்கு போக வேண்டிய அவசியம் வராது. வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எவருமே வந்து கொழும்புக்கு போறதை விட யாழ்ப்பாணத்துக்கு சென்று காங்கேசந்திர துறைமுகம் ஊடாக ஒரு 45 நிமிடத்திலே இல்லாட்டி 2 மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவுக்கு சென்று தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்து மீண்டும் வீட்டை வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உங்களுக்கு தெரியும், பஸ்ல ஏறி கொழும்புக்கு 8 மணி நேரம் போயிட்டு திருப்பி 8 மணி நேரம் வாரதை விட இன்னொரு பக்கத்து அயல் நாடுக்கு சென்று பொருளாதாரத்து தேவையான விஷயங்களை வாங்கி கொண்டு வியாபாரிகள் அதை வாங்கி கொண்டு வரலாம். அதே மாதிரிதான் விமான நிலையம் இயங்குவோம்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு போய் எங்க இறங்கலாம். திருவண்ணாமலையில இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஒரு அதிவேக நெடுஞ்சாலை மென்னர் இருந்து ஒரு அதிவேக நெடுஞ்சாலை உருவாக்கினால் மென்னர் ராமேஸ்வரம் துறைமுகம் வருவதற்கு முன்பாக அது அந்த 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 துறைமுகம் மென்னர் ராமேஸ்வரம் அந்த படகு சேவை ஆரம்பிக்கும் முதல் இதனூடாக இந்த பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும். இப்படியான ஒரு மிகவும் இனவாதமான மோசமான மனநிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் நேற்று செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். இந்த அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்கள் வந்து தடை செய்யப்பட போறாங்களா. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்கள் எத்தனையோ விமானங்கள் அடுத்த 6 மாதத்துக்குள் இலங்கைக்குள்ளே வர இயலாதான். அதுக்குரிய காரணம் இந்த செய்தியில இருக்கின்றது. மிக தெளிவாக அது ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். என்றால் அந்த செய்தியிலே வந்திருந்த விடயத்தை பார்த்தால் மிகவும் கவலையாக இருந்தது. என்றால் எங்கட வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஒரே ஒரு விமான நிலையம் எங்களுடைய ஹலால் விமான நிலையம் தான் இருக்கு. ஏவியேஷன் வாய்ஸ் என்ற திணைக்களம் சொல்லிட்டு BIA ஹிட்ஸ் கெப்பாசிட்டி லிமிட், அடிஷனல் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ் டினைட் ஃபார் விண்டர், சோர்சஸ் சே.
Sri Lanka tourism continues with arrivals surpassing 1.7 million 2025 செப்டம்பர் நிலி அதாவது இந்த செய்தியில என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வின்டர் கால பகுதியிலே மேலதிகமாக இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்களுக்கு வர வேண்டாம் என்று அதை தடுத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம். அதுக்குரிய காரணம் 1.7 மில்லியன் பயனாளி அதாவது பயனாளிகள் வந்து இந்த பண்டாரநாயக்க விமான நிலையம் கூட வந்து வருகை தந்திருக்கிறாங்க. 1,50,000 பேர் செப்டம்பர் மாதம் மாத்திரை வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பண்டாரநாயக விமான நிலையத்துக்கு இதை விட மேலதிகமான விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை. வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டிய நிலைமை வரும் என்று சொல்றாங்க. அப்ப இனவாதம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னால் பலாலி விமான நிலையத்தை ஒரு இயங்கும் மத்தளைக்கு அனுப்ப பார்த்திருக்கிறாங்க. மத்தளைக்கு அனுப்புறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை என்றால் மத்த இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்லும் கூடுதலாக இலங்கைக்கு வரும் பயனாளிகளே சுற்றுலா பயணிகளை கலைத்து மற்றவர்கள் கூடுதலாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து வார மக்கள் தான் வருவார்கள். அப்ப இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வார மக்கள் மத்தளைக்கு சென்று மத்தலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு 20 மணித்தேலம் பஸ்ல போறன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விடயம். அதனால இந்த பலாலி விமான நிலையத்தை இயங்கு நிலை கொண்டு வந்தால் இந்த கொழும்புக்கு வர முடியாத இந்த டிராபிக்கை வந்து இதை போல ஒரு தூர நோக்கு பார்வையுடன் நாங்கள் ஒரு தனி அரசாக தமிழரசு கட்சி வந்து சில யோசனைகளை முன்வைத்து தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்ப வேணும் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். இதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை மிக வேகமாக நடத்தவில்லை. நாங்களே இந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒரு சூழலுக்கு வரலாம். அந்த வகையிலே இந்த ஐநா கூட்டு தொடர்பிலே இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு பொறுப்பு கூறல் விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஏமாற்றம் துரோகம், நல்லிணக்கம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடு ஏமாற்றம் துரோகம், பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் துரோகம் என்றதை இந்த ஊடக சந்திப்புகளாக நான் சொல்லுவேன்.